சரி ரைட் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், காலையிலே ஃப்ரீ ஃபயர்க்குள்ள வந்தேன். ஸோ கரீன்லேருந்து ஃபோன் அடிச்சு ப்ரோ அப்டேட் விட்டுருக்கோம், உள்ள வந்து பாருங்க அப்டேட் பண்ணிட்டு அப்படின்னாங்க. சரி ரைட் நானும் உள்ள வந்தேன். உள்ள வந்த உடனே அந்த ப்ரோமோலாம் செம்மையா இருந்துச்சு. ஸோ அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம். ஸோ உள்ள வந்து பார்த்தா என்னடா ஈவெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கொடி குத்துற எமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நீங்கள் மற்ற சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவெண்ட்டோட உள்ள போனேன். ஸோ அந்த டைட்டில் இதே வீடியோவே செம்மையா இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி திமுறா நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. சரி ரைட் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம் ஒன்று அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு அக்கட்ரஸ். ஏன்னா எப்பயுமே அக்கட்ரஸ் மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அக்கட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. சரி அடுத்து என்னடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸோ ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வேஸ்ட் கன் தான். ஸோ யாருமே எடுத்து ஆட மாட்டோம் அதிகமாக எமௌண்ட் விலாம். ஸோ பழைய பிளேஸ் ஆடினா வாய்ப்பு இருக்குது. சரி வேறு என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தா சும்மா வெப்பனை வச்சுரு டைமண்ட் வச்சுரு இந்த மாதிரி தான்ப்பா கொடுப்பானுங்க அவனுங்க, வேறு என்ன கொடுத்துருவானுங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி வெளியே வந்துட்டு பார்ப்போம் ஏதோ கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா கேம் விளாட சொல்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் முடிக்கணும்னா கேம் விளாட தான் முடியுமா. சரி ரைட்டு பக்கத்தில் ஏதோ இருந்துச்சு என்னன்னு பார்த்தா நம்மளோட ஸ்டைலை மாற்றிக்கலாமா. சூப்பராக இருந்துச்சுப்பா அது ஒரு ஸ்டைலும். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதும் மாத்திர மாதிரிலாம் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் சூப்பராக இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மாசாக ஒரு ஸ்டைல் வச்சுட்ருவோம் அப்படின்ட்டு மாசாக ஒரு ஸ்டைல் வச்சுட்டேன். ஸோ பின்னாடி தீமுக்கு ஒன்றும் மாற்றலை. ஸோ அதையும் நானே எடுத்து விட்ருப்பேன். ஸோ அதெல்லாம் வச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம தான் கையெல்லாம் முறுக்கிட்டு சண்டைக்கு போகிற மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றதுனால நான் சண்டைக்கு போகிற மாதிரி வச்சுட்டு வெளியே வந்துட்டேன்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ அக்கட்ரஸ் எது சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டை மட்டும் ஓகேப்பா ஒர்த்துப்பா, வேறு ஒன்றுமே ஒர்த்து இல்லைப்பா. சரி ஓகே பேண்ட்டை நீங்கள் அப்புறமா போய் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த பவுண்டரி டோக்கனு இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றுற மாதிரி ஒரு க்ளோவல் ஸ்கின் வேறு ஃப்ரீயாக கொடுத்துருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கேம் விளாண்டு நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிங்க் டைமண்ட் இஸ் ரிட்டர்ன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப செம ஆச்சரியமாக இருக்குப்பா. இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் பார்த்தது தெரியுமானாலாம். ஸோ இதெல்லாம் முன்னாடி விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி நான் என்னதான்டா அதெல்லாம் என்னடா எப்பயுமே மாத்திரை எதனடா காலகாலமாக குப்பையை கொட்டிட்டு தானே இருக்கீங்க அப்படி நான் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தவொடனே ஒரு சில இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஈவெண்ட்லாம் மாற்றி இருக்கிறது ஒரு சிலது நல்லா தான் இருக்குது. ஸோ ஆனால் இன்ன வரைக்கும் கேம் ப்ளே பண்ணி போடல. ஸோ ஒரு சில கண்ணுங்களாம் பவர் ஏற்றிருக்காங்க. ஸோ பவர் குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. சரி வேறு ஏதாச்சும் மாற்றிருக்காங்களா அப்படின்னு நானும் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு கேரக்டர் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரோட பவர் கூட எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் போய் பார்த்தேன் டைமண்ட்லேயும் டைமண்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறதுலையும் மேஜிக்லேயும் 2-3 ட்ரெஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி என்ன ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தா மேஜிக்குள்ள 2 ட்ரெஸ் ஒரு லேடி ஒரு ஜென்னு. ஸோ அதுக்கப்புறம் எஃப்எஃப் டோக்கனில் இருக்க ட்ரெஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ டைமண்ட் கொடுத்து பெருசாக ஒன்றும் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ அதே எஃப்எஃப் டோக்கனில் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பழைய பிளேஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்துச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த பர்சனலாக இந்த பேண்ட் ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஸோ அதனால் நான் பேண்ட்டை முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ இந்த பேண்ட்டை மட்டும் தான் என்னால் வாங்க முடிஞ்சது வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம தட்டி விட்ருங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச புதுசாக யாராச்சும் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி அப்டேட் வந்துருக்கு அப்படின்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த பிங்க் டைமண்ட் மட்டும் தான்ப்பா எனக்கு ஒரு மாதிரி கண்ணை ஊற்றிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தராங்களா அப்படின்ட்டு. சரி ரைட்டு வேறு எதுவுமே பெருசாக உள்ள ஒன்றும் இல்லைப்பா. சரி ரைட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வெல்கம் டு லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த லைவுக்கு வாங்க பார்த்துக்கலாம்.